Hello everyone, Assalamu alaikum. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனலில் another day in my life vlog தான் பார்க்க போகிறோம். மார்னிங் டு நைட் ரொட்டீன். ரொட்டீன்னு சொல்ல முடியாது, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மார்னிங் எந்திரிச்சு வந்தோடனே ஸ்க்ரீன் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிட்டேன். எனக்கு வந்து வீட்டில் சன்லைட் மட்டும்தான் இருக்கணும், லைட் போடவே பிடிக்காது. சன்லைட் எனக்கு வீட்டில் வரதான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் ஸ்க்ரீன் ஜன்னல் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி விட்டுட்டேன். ஸோ நான் மார்னிங் எந்திரிச்சு வரும்போது பார்த்தா பூசி டேபிளில் படுத்து தூங்கிட்டு இருந்தான். எப்போவுமே நைட்டு வெளில போயிடுவான், காலைல தான் வீட்டுக்கு வருவான். எங்கே போவானே தெரியாது. ஸோ நைட்டு போயிட்டு காலையில் தான் வீட்டுக்கு வருவான். வீட்டுக்கு வந்தோன்னே சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிடுவான். எங்கே இடம் இருக்கோ அங்கே படுத்து தூங்குவான். எல்லா இடத்துலையும் தூங்குவான். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு இடத்துல தூங்குவான். தூங்கினதுக்கப்புறம் எந்திரிச்சு ஒரு மதியம் ஒரு 1 o'clock அந்த மாதிரி திரும்ப வெளில போயிடுவான். திரும்ப சாயங்காலம் வீட்டுக்கு வருவான். ஸோ இதே மாதிரி தான் சுற்றிக்கிட்டே இருப்பான் ஊரை. அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா ஆப்பம் ப்ளஸ் தேங்காயில் வந்து ஒரு சம்பால் மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அது தான் சூப்பராக இருக்கும் ரெண்டுத்தோட காம்பினேஷனும். ஸோ அன்றைக்கி அம்மா தான் சாப்பாடு செஞ்சுருந்தாங்க. அப்புறம் கிச்சனில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சீலிங் ஃபேன் வந்து புதுசாக செட் பண்ணியிருக்கோம். இப்போ வெயிலில் வந்து சுத்தமாக கிச்சனில் வந்து சமைக்கவே முடியல. அதனால வந்து இது வால் ஃபேன் மாதிரி சீலிங்கில் வந்து செட் பண்ணுற மாதிரி வந்துருக்கு. ஸோ அது தான் வாங்கி அம்மா கிச்சனில் போட்டிருந்தாங்க. எலக்ட்ரிஷியன் கூப்பிட்டு கொஞ்சம் வேலைலாம் இருந்துச்சு. அதேமாதிரி வீட்டில் கொஞ்சம் ஸ்விட்ச்லாம் வீணாக போயிடுச்சு, அதெல்லாம் மாற்ற வேண்டியது இருந்தது. ஸோ அதனால் கூப்பிட்டு செஞ்சுட்டு இருந்தாங்க. சீலிங்கில் பார்த்திங்கன்னா ட்ரில் போட்டதுனால கிச்சன் ஃபுல்லாக ஒரே மண்ணாக போயிடுச்சு. ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ண வேண்டிய வேலை இருந்துச்சு. நேற்று பார்த்திங்கன்னா மாவு அரைச்சிருந்தாங்க அம்மா, ஆப்ப மாவு. அதனால கிரைண்டர்லாம் கழுவி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் எடுத்து கரெக்டாக அங்கங்கே வச்சுட்டு ஃபுல்லாக தொடச்சிட்டு இருந்தேன் நான். தரையை பார்த்திங்கன்னா வீட்டில் வேலை பார்க்குறவங்க வந்து கூட்டிட்டு மோப் போட்டுட்டாங்க. ஸ்டவ்வையும் கவுண்டர் டாப் மட்டும் நான் வந்து ஃபுல்லாக தொடச்சேன். எனக்கு பார்த்திங்கன்னா சமைக்கிறதுக்கு முன்னாடி கிச்சன் ஃபுல்லாக க்ளீனாக இருக்கணும். அதனால் நான் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் கொஞ்சம். எலக்ட்ரிஷியன்லாம் வந்ததுனால லஞ்ச் சமைக்கவே டைம் ஆகிடுச்சு. ஒரு 12 மணி அந்த மாதிரி தாண்டிடுச்சு. அதனால் என்ன செய்கிறதுன்னு தெரில. சிம்பிளாக ஃப்ரைட் ரைஸ் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃப்ரைட் ரைஸ் பார்த்திங்கன்னா நான் தான் செஞ்சுருந்தேன். ரொம்பவே ஈஸியான லன்ச்லேயே, அதனால் நானே செஞ்சுட்டேன். வெஜிடபிள்ஸ் என்னென்னலாம் போட்டேன்னு பார்த்திங்கன்னா ஆனியன், அதுக்கப்புறம் கேரட், கேப்சிகம், அதுக்கப்புறம் பீன்ஸு. இது தான் வீட்டில் இருந்தது. ஸோ இதெல்லாம் போட்டு செஞ்சாச்சு. அப்புறம் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 4-5 பீஸ் கோழி இருந்துச்சு. ஸோ அதனால் அதையும் பொரித்து அதில் ஆட் பண்ணியாச்சு. அப்போ டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. வெஜிடபிள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பெருசு பெருசாக போட்டால் சாப்பிடும் போது கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும். அதனால வந்து எல்லாத்தையும் குட்டி குட்டி பீஸாக போட்டாச்சு. அப்போ சாப்பிடும் போது நமக்கு தெரியாது. அதனால் வந்து ரைஸோடு சேர்த்து சாப்பிட்றலாம். அதுவே பெரிய பீஸாக இருந்தால் கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு 4-5 பீஸ் தான் இருந்துச்சு. அதில் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா, உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சமாக 2-3 ட்ராப்ஸ் வந்து எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எப்போவும் போல் சிக்கன் ஃப்ரை பண்ணிட வேண்டியது தான்.
சிக்கன் பார்த்திங்கன்னா போனாக தான் இருந்துச்சு, இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அதுலேருந்து சதை பீஸாக குட்டி குட்டியாக கட் பண்ணி ஃப்ரைட் ரைஸில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரை பண்ணியாச்சு. ஒரு சைடில் பார்த்திங்கன்னா அரிசி வெந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் சட்டி வச்சுட்டு அதில் வெங்காயம், அதுக்கப்புறம் பீன்ஸ், கேரட் எல்லாம் போட்டு வதக்கியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 12:45 அந்த டைம் வந்து பசிச்சிச்சு, அதனால கொஞ்சமாக டீயும் போட்டு குடிச்சாச்சு. இப்போ வந்து ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே ஈஸியான ரெசிபி, அதனால் டக்குன்னு செஞ்சாச்சு. ஸோ லன்ச் செஞ்சு முடிச்சுட்டு கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. ஜாமான் கழுவி கவுத்தாச்சு. இப்போ இந்த ஃபேன் இருக்கிறனால ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இல்லாட்டி நம்ம கிச்சனில் சமைச்சிட்டு வெளில போகிறதுக்குள்ளார ட்ரெஸ் ஃபுல்லாக ஈரமாயிடும் வேர்வையில். இப்போ இந்த ஃபேன் இருந்தனால கிச்சன் ஃபுல்லாக கொஞ்சம் கூலிங்காக இருந்துச்சு. வேர்க்கும் போது நம்ம ஃபேன் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. லன்ச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 4 மணி அந்த டைமில் வந்து டிவி தான் பார்த்துட்டு இருந்தேன். என்னடா குட்டி டிவியில் பார்க்குறேனே அப்படின்னு பார்க்குறீங்களா? எங்கள் பழைய டிவி, அதாவது பெரிய டிவி இருக்குல்லையா, அது வந்து ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. ஒரு 2-3 மந்த்ஸாக பார்த்திங்கன்னா டிவி ஓடும் போது அதில் பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் லைட் வந்துட்டு போகும். ஸோ அப்பயே தான் நினச்சோம் நாங்கள் வீணாக போகுதுன்னு. ஆனால் இப்போ தான் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிளாக் ஆகி வீணாக போயிடுச்சு. அதனால் எங்கள்கிட்ட பழைய டிவி ஒன்று இருந்துச்சு, குட்டி டிவி. அதில் தான் வச்சு பார்த்துட்டு இருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா செட்டப் பாக்ஸை கனெக்ட் பண்ணிட்டு நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். அந்த டிவியை பார்த்தோன்னா எனக்கு வந்து சின்ன பிள்ளை ஞாபகம் வந்துருச்சு. ஏன்னா நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது அந்த டிவி தான் இருக்கும், ஒரு 5-6 வயசில். அப்போ வந்து நான் என்ன பண்ணுவேன்னா சோட்டா பீம் தான் பார்ப்பேன். அந்த டிவி கிட்டே போய் நின்று தான் பார்த்துட்ருப்பேன். ஸோ அந்த டிவியை பார்த்தோன்னா எனக்கு அந்த ஞாபகம்லாம் வந்துருச்சு. அப்புறம் டிவி பார்த்து முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் மாடில் போய் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அம்மா துணிக்காய் போட்டிருந்தாங்க, ஸோ அதில் தான் எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா மாடில் வந்து முள்ளரும்பு பூ இருக்குது, அதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பறிச்சிட்டு இருந்தேன். ஸோ மாடிலேன்னு பறிச்சுட்டு வந்து கொஞ்ச நேரம் கீழே வச்சுட்டு நான் மறந்து போயிட்டேன். அது கொஞ்ச நேரம் சென்று பார்த்தா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பூ மலர்ந்துருச்சு. நான் வந்து கொஞ்சம் முட்டாக பறிச்சுட்டு வந்து கீழே வந்து வச்சு நான் மறந்து போயிட்டேன். அதை கட்டுறதுக்குள்ளே மலர்ந்துருச்சு. ஸோ அது எல்லாத்தையும் தான் கட்டிகிட்டு இருந்தேன். எனக்கு பார்த்திங்கன்னா இந்த பூ கட்டுறதுலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ எப்போவுமே நான் தான் பூ பறித்து பூ கட்டுவேன். அதுக்கப்புறமா ஈவினிங் டீலாம் குடிச்சு முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் ஸ்நாக்ஸ் தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அந்த போர்பன் பிஸ்கெட், முறுக்கு அதெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தேன். நான் பார்த்திங்கன்னா 6 மணிக்கு மேலே அவ்வளோவா வேலையே பார்க்க மாட்டேன். வேலை பார்க்க மாட்டேன்னு இல்லை, வேலையே இருக்காது. 6 மணிக்கு டீ போட்டு குடிச்சதுக்கப்புறமா ஒரே நைட்டு டின்னர் தான், அதுதான் வேலையாக இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து மோஸ்ட்டாக டிவி, ஃபோன் அதை தான் பார்ப்பேன். அப்படி இல்லாட்டி எப்பயாச்சும் தான் பார்த்திங்கன்னா ஆர்கனைஸ் பண்ணுறது அந்த மாதிரி சின்ன சின்ன வேலை இருக்கும். அன்றைக்கி பார்த்திங்கன்னா எந்த வேலையுமே இல்லை. அதனால் டிவி, ஃபோன் அதை தான் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் நைட் டின்னர் செய்யறதுக்கு டைம் ஆகிடுச்சு. அதனால் கிச்சனுக்கு வந்தாச்சு. நைட் டின்னருக்கு பார்த்திங்கன்னா மார்னிங் சாப்பிட்டா அதே சாப்பாடு தான், ஆப்பம் ப்ளஸ் தேங்காய் சம்பால். ஸோ அதான் நீங்கள் நைட் சாப்பிட்டோம். நான் எல்லாேருக்கும் ஆப்பம் ஊற்றி கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டாச்சு. டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சமாக கிச்சன் க்ளீன் பண்ணுற வேலை இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். நம்ம சமைச்சு முடிச்சுட்டு அப்பப்போ கிச்சன் க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா பெருசாக எதுவும் வேலை இருக்காது. அதனால் கொஞ்சம் தான் வேலை இருந்துச்சு, அதெல்லாம் முடிச்சாச்சு. கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு இஷா தொழுதுட்டு நான் தூங்க போயிட்டேன். ஸோ அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.